இப்போது உட்காரும்போது, நீங்கள் வண்டி ஓட்டும்போது கூன் போட்டிங்கன்னு வச்சுங்களேன், என்ன நடக்கும்னா, இந்த வயசானவங்களில் சிலர் பார்த்தீங்களா, முதுகு அப்படி வளைஞ்சிருக்கும். அவங்க வளைஞ்சுக்கிட்டே தான் குனிஞ்சுக்கிட்டே தான் நடந்து போவாங்க. இது எப்படி வருது அப்படின்னா, சின்ன வயசில ஒரு வண்டி ஓட்டும்போது எங்கே உட்கார்ந்தாலும் சரி, கூன் போட்டே இருப்பாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்தா படுத்துருவாங்க. ஏன்னா வீட்டுக்கு வந்தா நம்ம படுக்கணுங்கிற ஆசை. ஒரு சோம்பேறித்தனம். முதுகு நேரா நிற்கிறதுக்கு உட்காரணும், நிற்கணும் அப்படின்னா முதுகு நேரா நிற்கும். அவனுக்கு நேரா வைக்கிறதே பிடிக்காது. அப்போ ஒரு வண்டி ஓட்டும்போதும் சரி, எங்கே உட்கார்ந்தாலும் சரி, அவங்க கூன் போட்டுக்கிட்டே ஓட்டுவாங்க. இவங்க தான் வயசானதுக்கப்புறம் அந்த முதுகுக்கு நேராக நிற்கிற திறனை இழந்து விடும் பொழுது, வயசாயிடுச்சுன்னா டக்குன்னு வளைஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த முதுகு நிமிரும். ஏன்னா வயசாயிடுச்சுன்னா அவ்வளோதான். சின்ன வயசுலேருந்து அந்த முதுகை நிமிர்த்த வேண்டும். நிமிர்த்தலைன்னா வயசாயிடுச்சுன்னா அப்புறம் வளைஞ்சிரும், ஸ்டக் ஆகி அப்படி நின்றும். வேறு அது வயசானதுக்கப்புறம் நம்ம முதுகை நிமிர்த்திடலாம் அப்படின்னா முடியவே முடியாது. அதுக்கு காரணம் நம்ம இளமையிலே என்ன பண்ணோம்? இளமையிலே நம்ம நிமிர்ந்து நடக்கணும், நிமிர்ந்து உட்காரணும், ஒரு நிமிர்ந்து வாகனத்தை ஓட்ட வேண்டும். நிமிர்ந்து ஓட்டணும், அதுக்காக விரைச்சிக்கிட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு நிமிராதீங்க. அதாவது ஈஸியாக இப்படி 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 விரைச்சிக்கிட்டு இப்படியே ஓட்டணும் அப்படிங்கும்போது பட்டெக்ஸ்லாம் அழுத்தம். எல்லாத்தையும் பார்க்கணும். அதில் எப்படியே பேலன்ஸ் பண்ணி நமக்கு அழுத்தவும் செய்யக்கூடாது, அப்படியே நிமிர்ந்தும் போகணும். அப்படிங்கிறத கவனமாக வச்சு நிமிர்ந்து போகிறது கஷ்டமே கிடையாது. ஈஸி. அதான் ஈஸி. அதில் நிறைய நன்மைகள் இருக்குது. நிமிர்ந்து உட்காரதுனால நல்ல செரிமானம் நடக்கும். நீங்கள் கூன் போட்டிங்கன்னா, ஏன்னா உத்தரவுகள்லாம் முதுகெலும்பு வழியாக தான் உத்தரவுகள் மூளைக்கு போகுது. அப்போ உடம்பு நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா, நீங்கள் நிமிர்ந்து இருக்கணும். விழிப்புணர்வு அதிகரிக்கும். நீங்கள் கூன் போட்டீங்க அப்படின்னா விழிப்புணர்வு குறைஞ்சிரும். இப்படி உடம்பு ஆரோக்கியமாக செயல்படுவதற்கு நம்ம நிமிர்ந்து இருக்கணும். அதுக்காக நிமிர்ந்து இருக்கணுங்கிறதுக்காக விரைச்சிக்கிட்டு, கஷ்டப்படுத்திக்கிட்டு, ஏதோ நிமிர்ந்து இருக்கிறதே கஷ்டம் போலுக்க அப்படிங்கிற மாதிரி காட்டாமல், எப்படி நிமிர்ந்திருப்பது அமைதியாக? இது இப்போ நான் இப்படி இருக்கிறது இது பாருங்க அமைதியாக இருக்கேன். அப்போ இதில் ஒரு நிமிர்வு இருக்குது. ஆனால் அமைதி இருக்குது. சும்மா இப்படி நான் நிமிர்ந்திருக்கேன் அப்படின்னு விளம்பரப்படுத்தாதீங்க. அது கஷ்டம். மற்றவங்களுக்காக நான் நிமிர்ந்து நடக்கிறேன், நிமிர்ந்து உட்கார்றேன், நிமிர்ந்து வண்டியை ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ விளம்பரப்படுத்துகிற மாதிரி. அப்போ தான் உங்களுக்கு சந்தேகம். நிமிர்வுன்னா உங்களுக்கு இப்படி இருக்குன்னா இதுலேயும் ஒரு நிமிர்வு இருக்குது. இப்படி உட்கார்றது தான் நிமிர்வு கிடையாது. இப்படி உட்கார்றதுல ஒரு நிமிர்வு இருக்குது, அமைதி இருக்குது. அது விளம்பரப்படுத்தப்படவில்லை. உனக்கு தெரியுது, மற்றவங்களும் பார்த்தா அவர் நிமிர்ந்து தான் இருக்கார். நிமிர்ந்து இருக்கிறது ஒரு நேராக இருக்கிறது, அவ்வளோதான். அப்படி பின்பக்கமாக வளையிறது கிடையாது. நிமிர்ந்து இருக்க இப்படி பின்பக்கமாக வளையிறது கிடையாது. முன்பக்கமாக வளையிறது கூன் விழுறது அப்படின்னா, பின்பக்கமாக வளையிறது நிமிர்வுன்னு நினச்சிக்கூடாது. நடுநிலைமை, ரெண்டுக்கு இடையில நடுநிலைமை ஒன்று இருக்குது. நேராக இருப்பது தான் நிமிர்வு. பின்பக்கம் வளைவது நிமிர்வல்ல. முன்பக்கம் வளைவது கூன் போடுறது அப்படின்னா, பின்பக்கம் வளைவது நிமிர்வுன்னு நினச்சிக்கக்கூடாது. நேராக இருக்கணும். நேராக அமைதியாக இருக்கணும், இயல்பாக இருக்கணும். இதை பழக்கப்படுத்திட்டிங்கன்னா வயசானதுக்கப்புறம் முதுகு கூன் போட்டு அவங்க கூன் போட்டு கம்பை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடந்து போவாங்க. ஏன்னா முதுகு கூன் போட்டாச்சா, அப்போ கம்பு அவங்களுக்கு தேவைப்படுது. ஒரு வயசுக்கு மேலே நம்ம நேராக நடந்தாலும் கம்பு தேவைப்படலாம். ஆனால் இந்த கூன் போடுறவங்களுக்கு கம்பு தேவைப்படுது. அப்போ கூன் போட்டு அதனால் இந்த நிமிர்ந்து உட்கார்றது ஒரு சரியான கண்டிப்பாக கடைபிடித்தே ஆகணும். இல்லைன்னா முதுமையில் ஒரு நாள் நிமிர்ந்து உட்கார முடியாது. முதுமையில் உடம்பெல்லாம் அப்புறம் ஸ்டக் ஆகிடும். அதுக்கப்புறம் எந்த மாற்றத்தையும் அது ஏற்றுக்கொள்ளாது. மாற்றத்தை நீங்கள் நிகழ்த்த வேண்டும் என்றால் ஒரு 40, 45, 50, 60 வயசுக்குள்ளே பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே உங்கள் உடம்புல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா அதை அந்த உடம்பு ஏற்றுக்காது. அதற்கு பயிற்சி செய்வதற்கு அந்த உடம்பு ஏற்றதாக இருக்காது, முதிர்ச்சி அடைந்து விடும். அதனால் இளமையாக இருக்கும்போதே நிமிர்ந்து உட்கார பழகிக்கொள்ளுங்கள் என்பது தான் நான் சொல்ல வருவது.